நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிறு யூஸ் பண்ணி புலாவ் பண்ண போகிறோம். இதில் நான் வெங்காயம் பூண்டு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு மசாலா அரைச்சி பண்ண போகிறேன். ஸோ தட் அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டுருக்கேன். அதோட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 3 பியாட்கி சில்லி சேர்த்துட்டுருக்கேன். இந்த பியாட்கி சில்லி மெயினாக கலருக்காக சேர்த்துட்டுருக்கேன். நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் கொடுக்கும், அதனால் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இது 3த்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது 3த்தையும் சும்மா லேசாக ஒரு சூட்டில் இப்படி காமிச்சிட்டு அதையும் மிக்சியில் போட்டுக்கலாம். அதை நல்லா கூழாக அரைச்சின்னு வந்துடலாம். அதில் சில ஐட்டம்ஸ்லாம் இன்னும் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். அது என்னென்னங்கிறது அப்புறமா சொல்கிறேன். இப்போது அதே பேனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கலாம், எண்ணெயும் சேர்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே. அந்த பே லீஃப் இருக்குது இல்லையா, பிரிஞ்சி இலை, அதை சேர்த்துட்டுருக்கேன். அதோட இங்கே 3 பச்சை மிளகாயை நான் ஸ்லிட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா இது நம்ம ஆற்றுலேயே பச்சை மிளகாய், அதனால் 3 சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் 1 2 போகும். இப்போது ஒரு டொமேட்டோவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் நிறையா பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை ஏற்றியோ குறைச்சோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சைடு தக்காளி வதங்கின்னு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வறுத்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவோட ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்க்கலாம், இல்லைன்னா ஹாஃப் தக்காளி போகிறோம். அதோட கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சியை மட்டும் தனியாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன், அந்த பேஸ்ட்டு. அதோட ஒரு 4 புதினா இலை, நிறையா போட்டுற வேண்டாம், சும்மா ஒரு 4 புதினா இலை போகிறோம். இப்போது இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துன்னு வரலாம். நல்லா கூழாக அரைச்சி எடுத்துன்னு வரணும், அதாவது நல்லா பேஸ்ட்டாக ஆகிடணும், அது அந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வரணும். ஸோ இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தேன்னா தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ நான் பச்சை பயிரை ஒரு 4 to 5 hours நல்லா தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு இருந்தேன். அந்த பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இன்கேஸ் இந்த புலாவ் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் ஒரு 4-5 hours முன்னாடியே இந்த பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுட்டுருணும். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். அப்போ தான் குக்கரில் ஒரு 2 விசில், இப்போ சாதம் 2 விசில் குக் ஆகிடும். அதே டைமில் உங்களுக்கு இந்த பச்சை பயிரும் குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஊற போட்டால் தான் ஆகும். அப்படியே நேராக வேக வச்சேன்னா ஆகாது. ஸோ ஒரு 5 hours ஊற போட்டேன்னா நல்லாவே குக் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ஊற வச்ச பச்சை பயிரை சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் புதினா இலை சும்மா ஒரு ஹேண்ட்ஃபுல், இது நம்ம ஆற்றுலேயே புதினா தான். ஸோ சும்மா ஒரு 5-6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதில் லீஃப் மட்டும் எடுத்து இப்போ போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு புதினாவும் ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டுருக்கோம். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, மசாலா நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தோம் இல்லையா, நல்லா கூழாக அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்லா கூழாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அந்த மசாலாவையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தேன்னா இந்த தனியா பொடி, ஜீரா பொடி அப்படின்னு சேர்க்காம நான் ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கேன். ஸோ தட் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் நல்லா கம்முன்னு வாசனை வரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. இன்ஸ்டண்ட்டாக இருக்கவே இருக்குது, நமக்கு இந்த தனியா தூள், ஜீரா தூள்லாம் இன்ஸ்டண்ட்டாக இருக்கவே இருக்குது. பட் இந்த மாதிரி பண்ணால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தேன்னா ஒரு கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 5 to 7 minutes நான் இந்த பேன்லேயே குக் பண்ணுறேன். என்ன கொஞ்சம் இது ஹாஃப் குக் ஆகிடுதுன்னு வைங்களேன், இந்த க்ரீன் கிராம் ஹாஃப் குக் ஆகிடுதுன்னா நமக்கு குக்கரில் 2 விசில்லையே அழகாக நீட்டாக வெந்து போயிடும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா சாதம் நல்லா வெந்திருக்கும், இது நமக்கு சாப்பிடும்போது நெத்தாக கிடைக்கும் வாயில். அதனால் இது முன்கூட்டியே நல்லா ஊறவும் வச்சுட்டு நல்லா ஹாஃப் ஆர் முக்கால்வாசி இந்த பேன்லேயே குக் ஆகிற மாதிரி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடனா கரெக்டாக ஆகிடும். நான் சாதமும் ஒரு 1/2 hour நினச்சி வச்சுருந்தேன், ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ இப்போ அந்த சாதத்துக்கு 1க்கு 2 டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்கேன். ஏன்னா இது புலாவ் இல்லையா, கொஞ்சம் உதிராக வரணுங்கிறதுக்காக 1க்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கினா நம்மளோட சூப்பரான க்ரீன் கிராம் புலாவ் ரெடி. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இந்த க்ரீன் கிராமில். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.